அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். மாவீரர் போராளிகள் குடும்பநலன் காப்பகத்தின் தாயக நிதர்சனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனை முக்கா கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வரும். மாவீரர் போராளிகள் குடும்பநலன் காப்பகத்தின் ஃபேஸ்புக் பேஜினையும் பின்தொடர்ந்து நமக்கான ஆதரவு களத்தினை அதிகமாக தருவீர்கள் என நம்புகின்றோம். வணக்கம். வணக்கம். சட்டவிரோதமாக தனியார் காணியில் கட்டப்பட்ட தையிட்டி விகாரை உடைக்கப்பட வேண்டும் என்ற கருத்தினை பலர் முன்வைக்கின்ற போதிலும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அதற்கு மாற்றீடான கருத்தினை முன்வைக்கின்றனர். அதாவது மாற்றீடான காணியோ அல்லது நஷ்ட ஈடோ கொடுக்கப்பட வேண்டும் என்று, மத நல்லிணக்க அடிப்படையில் விகாரை அங்கு தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அவரது கருத்து. அதுக்கு உங்கள் கருத்து என்ன? முதலாவது, இந்த அர்ஜுனா பாராளுமன்ற உறுப்பினர் அவர் எவ்வாறு இந்த சாவச்சேரி வைத்தியசாலைக்கு நியமிக்கப்பட்டார் என்றது அங்கே ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது. ஒன்று அங்கே பிரச்சனை இருந்ததுன்றது உண்மை. ஆனால் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அரிச்சுனா அங்கே ஒரு நிர்வாக உத்தியோகத்தராக அங்கே பொறுப்பெடுத்து அங்கே அவர் அந்த பொறுப்புக்கு வந்த முறையில் சில முறை தவறுகள் இருக்குது. அரசாங்கம் அங்கே சாவச்சேரி வைத்தியசாலைக்கு ஒரு ஆளை நியமிக்கணும் என்று சொன்னால் அது மாகாண சபையினுடைய அந்த வழிகளுக்கு ஊடாகத்தான் இந்த நியமனம் நடக்கணும். ஆனால் இவருக்கு அவ்வாறு நடக்கவில்லை. அது நேரடியாகவே அரசாங்கம் நேரடியாக நியமித்த ஒரு பிரதிநிதியாக தான் இவர் பார்க்கப்படுறது. அப்போ அந்த நியமனத்திலேயே ஒரு சின்ன சந்தேகம் ஒன்று இருக்குது. வந்தோடனே இவர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அங்கே இருந்த பிரச்சனையை தூக்கி மக்களின் கவர்ச்சியை ஈர்த்து ஒரு மக்கள் போராட்டம் என்ற அந்த வைத்தியசாலையில் உள்ள பிரச்சனைகளை முன்வச்சு அவர் மக்களை அந்த வைத்தியசாலையில் உள்ள பிரச்சனைகளுக்கு எதிராக கொந்தளிக்க வைக்கிறார். அப்போ அதால் அவர் மீது ஒரு ஒரு ஊழல், முறைகேடுகள், துஷ்பிரயோகங்கள் என்ற விஷயத்தை அவர் தூக்கினதால் மக்களின் ஆதரவு உண்டு அவருக்கு இருந்தது. மக்கள் இலகுவாக இந்த விஷயங்களுக்குள்ள ஈர்க்கப்படுவார்கள். அவர்களுக்கு நல்லது கெட்டது என்றதுக்கு அப்பால் இந்த விடயங்கள் இயல்பாக மக்களை ஒரு ஈர்ப்பு நிலைக்கு கொண்டார். அப்போ அந்த முறையில் இவர் மக்களை ஈர்ப்பு செய்து பிறகு அதில் ஒரு முரண்பாடான கருத்துக்கள் எல்லாத்தையும் சொல்ல வழிக்கிட்டார். தான் அரசியலில் ஈடுபட மாட்டேன்டார், பிறகு ஈடுபட போகிறேன்டார், தன்னுடைய மேலதிகாரிகளால் தான் தன் அரசியலில் ஈடுபட வேண்டி வந்ததென்றார். இப்படியே சொல்லி மெல்லமாக ஒரு அனுதாப அலையை பெற்று ஒரு அரசியல் பிரவேசம் ஒன்றுக்க அதில் அவர் தெரிவு செய்யப்பட்டுட்டார். பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டுட்டார். ஆனால் நாங்கள் ஆரம்பத்திலே இருந்து நாங்கள் இந்த விடயத்தை நாங்கள் சொல்லி நாங்கள் இவர் ஒரு வைத்தியசாலையில் இருந்த ஒரு வைத்தியராக இருந்து அங்கே உள்ள துஷ்பிரயோகங்கள், முறைகேடுகள், ஊழல்களை வெளியே கொண்டு வர்றது பிரச்சனை இல்லை. ஆனால் அரசியலுக்கு வந்தார் என்று சொன்னால் இது தமிழ் மக்களுக்கு வேண்டாத ஒன்றாகத்தான் இருக்கும். இவர் முன்னுக்கு பின்னான கருத்துக்களை வாயில வந்தபடி எந்தவித சிந்தனையும் அன்றி எழுந்த மானத்தில் கருத்துக்களை வெளியிடுற ஒரு பக்கம் உண்டு அவருக்கு இருக்கு. அதே நேரத்தில் இவருக்கு ஆதரவாக ஒரு யூடியூப் சேனல், நான் தமிழடியான் என்ற பேரில் இருக்கிற ஒரு யூடியூப் சேனல் இவருக்கும் ஏகேடிக்கும் எம்பிபி அரசாங்கத்துக்கும் மிகுந்த வக்காலத்து வாங்குகிற ஒரு ஒரு யூடியூப் சேனல் உண்டு. தமிழடியான் என்ற பேரில் அவருடைய அந்த ஒரு 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 வன்மமான கருத்துக்கள் அல்லது ஒரு மக்கள் நலன் சார்ந்துக்கு மாறுபட்ட கருத்துகளுக்கு வக்காலத்து வாங்குகிற ஒரு ஊடகமாகவும் அது இருக்குது. அப்போ இங்கே இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், பாராளுமன்ற உறுப்பினராக வந்தோடனே இவர் மக்கள்
இவருக்கு வாக்களித்த மக்கள் என்னத்தை விரும்பினம் என்றதை எதிர்பார்க்காமல் இவர் தன்னுடைய நிகழ்ச்சி நிரலில் ஓடவழிக்கிறார் என்றதுதான் எங்களுடைய கருத்து. மக்களோட உணர்வுகளை புரிஞ்சு கொள்கிற தன்மை இல்லை. இவர் தான் நினைச்சது நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் சுமார் ஒரு இடக்கு முடக்கான விடயங்களை தான் செய்வார். உங்களுக்கு தெரியும், அன்றாபுரத்தில் போலீஸ் மறைச்ச நேரம் அது இலகுவாக கையாண்டிருக்கப்பட வேண்டிய விஷயம். ஒரு போலீஸ் உத்தியோகர் ரோடில் நின்று மறைச்சாங்க. அது நாங்கள் அந்த டிராஃபிக் ரூல்ஸு கட்டுப்பட்டு அதில் ஒத்துழைக்கோடும் பிள்ளையண்டா அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் மேற்கொண்டு அதிலேருந்து மீண்டு போகிறது தான் நல்ல வழி. அதை ஏற்றுக்கொண்டு இதை விட்டுட்டு அதில் போய் அவர் பாவித்த வசனங்கள் வார்த்தைகள் எல்லாம் மிகவும் தவறான விஷயமும் அந்த அந்த இடத்தை மிகவும் இலகுவாக கையாள வேண்டிய அந்த இடத்தை இவர் ஒரு 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 முறையற்ற முறையில் பெரிய ஒரு பூதாகரமான பிரச்சனையாக காட்டி கையாள வலிக்கிறார். அப்போ இந்த விஷயமெல்லாம் என்னென்னு இப்போ நாங்கள் பார்க்க வலிக்கிட்டால் இவர் சரியான ஒரு நிர்வாகத்தை பற்றி நிறைய கதைக்க வலிக்கிறார். நிர்வாகம் தான் ஒரு நிர்வாக படிப்பை படித்து தான் நான் வைத்தியராக வந்தனான் என்ற விஷயத்தை அடிக்கடி சொல்கிறவர். தானே அடிப்படையில் நிறைய நிர்வாக விஷயங்கள் தெரியாத முறையில் நடந்து கொள்கிறார். அப்போ இந்த விஷயத்திலையும் இப்போ தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நீண்ட காலமாக அந்த தையட்டி விகாரைக்கு எதிராக போராட்டம் நடத்தி வருது. உண்மையிலே அந்த தையட்டி விகார ஒரு தனியார் காணியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அந்த விகாரம் தான் அது. எந்தவித உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தி வச்சுக்கொண்டு தனியார் காணிக்குள்ள அவர்களுடைய அனுமதி இல்லாமல், கட்டிட அனுமதியும் இல்லாமல், முறைப்படி கட்டிட அனுமதியும் இல்லாமல் அந்த விகார இன்றைக்கு பெரிய அளவில் கட்டப்பட்டிருக்குது. அங்கே சிங்கள மக்கள் இருக்கணும்னு சொன்னால் அங்கே அப்படி இல்லை. பௌத்த மக்கள் இருக்கணும்னா அதுவும் இல்லை. ஆனால் அந்த விகாரைய ஒரு தமிழ் மக்கள், இந்து சைவர்கள், கிறிஸ்தவர்கள் செறிந்து வாழ்கிற அந்த பிரதேசத்தில் ஒரு பௌத்த விகாரையை கொண்டு வந்து கட்டி அங்கே ஒரு இன முருகல் நிலையை ஏற்படுத்துகிற ஒரு சூழலை அரசாங்கம் தன்னுடைய எதிர்ச்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கடந்த காலங்களில் செய்திருக்கு. உண்மையிலேயே இது இப்போ ஏனைய மதங்கள் இவ்வாறான ஒரு முறைமையை கடைப்பிடிச்சிருந்தால் அதுக்கு சட்ட ரீதியாக நீதிமன்றம் அதை உடைக்க சொல்லித்தான் உத்தரவு போடும். ஆனால் பௌத்த மதத்துக்கு மட்டும் இது விதிவிலக்காக இருக்கின்றது. கட்டப்பட்ட விகார அது சட்டவிரோதமாக கட்டப்பட்டாலும் அது உடைப்பதற்கான அனுமதி வழங்கப்படக்கூடாது என்பது ஒரு சட்டமாக இலங்கையில் இருக்குது. அப்போ அந்த ஒரு எதிர்ச்ச அதிகாரத்தை பயன்படுத்தி கண்ட இடத்திலையும் விகாரையை கட்டுறதும், அதற்கோட மக்களோட அங்கே இருக்கிற மக்களோட முரண்பாடுகளை வளர்க்குறதும், புத்தபிக்கு மேலே அங்கே தாந்தோண்டித்தனமான விஷயங்களில் ஈடுபடுறதும், பிறகு அந்த விகாரையை இந்த சட்டங்களை பயன்படுத்தி தொடர்ச்சியாக சட்டவிரோதமான விகாரையாக இருந்தாலும் அதை தொடர்ச்சியாக அந்த சட்டவிரோதமான விகாரையை உடைக்காமல் அதை அப்படியே தங்களுடைய எதிர்ச்சி அதிகாரங்களை பயன்படுத்தி அதை வச்சிருக்கிறதும் இலங்கையில் ஒரு சாதாரணமான பிரச்சனை தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறது. உங்களுக்கு தெரியும், சில பவனியாவில், நெடுங்கணியில் எல்லாம் இந்த விளக்குநாரைமலை எல்லாம் இந்த பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டு அவை இவ்வாறான ஒரு சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரையை தமிழ் மக்கள் சிறிஞ்சி வாழ்கிற பிரதேசத்தில், சிங்கள மக்கள் வாழாத அந்த தமிழ் மக்கள் சிறிஞ்சி வாழ்கிற பிரதேசத்தில் உயர் பாதுகாப்பு வலயத்தை வச்சு கட்டின அந்த விகாரையை உடைக்கோணம் என்றது தான். அது அங்கேருந்து உடைக்கோணம் என்றதுக்கு அப்பால் அந்த உடைக்கோணம் என்ற சொல்லு கொஞ்சம் பெண்மமான சொல்லாக இருக்கலாம். ஆனால் அந்த விகாரை அங்கேருந்து அகற்றப்படும். தம்புள்ளையில் ஒரு சைவ கோயில் இவ்வாறான ஒரு அனுமதியின்றி கட்டப்பட்டதால் உடைக்கப்பட்டது. அப்போ அந்த விஷயம்தான் எங்கே என்று சொன்னால்
யாழ்ப்பாணத்திலேயும் தையிட்டி விகாரைக்கும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை. ஒரு புத்த பிக்கு ஒரு ஆளே சொல்லியிருக்கிறார், அது எந்த இதாக இருந்தாலும் சட்டவிரோதமாக கட்டப்பட்டால் ஏனைய சட்டங்கள் என்ன சொல்லுதோ, ஏனைய கட்டடங்களுக்கு சட்டங்கள் என்ன சொல்லுதோ அந்த விஷயத்தை தான் இதுக்கும் பயன்படுத்தணும். அது உடைக்கப்படணுன்றதே அவர் மறைமுகமாக சொல்கிறார். அப்போ ஒரு புத்த பிக்குவே சொல்லிக்க ஒரு தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அந்த மக்களின் உணர்வை மதிக்காமல் நீண்ட காலம் அந்த விகாரைக்கு எதிராக மக்கள் போராடி கொண்டிருக்கின்ற போது இவர் ஒரு வன்மமான கருத்தை அதை உடைக்கக்கூடாது அல்லது அதை அங்கிருந்து அகற்றப்படக்கூடாது, அந்த மக்களுக்கு நஷ்டஈட்டை கொடுத்து அல்லது மாற்றீடான காணியை கொடுத்து மத நல்லிணக்கத்தின் அடிப்படையில் அது அங்கே நீடிக்கணும் என்று சொல்றது எந்த வகையில் நியாயம்? என்ன மத நல்லிணக்கம் இதில் இருக்குது? மத நல்லிணக்கம் என்றது ஒரு தமிழ் மக்கள் சிறங்கி வாழ்கிற பிரதேசத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட ஒரு விகாரையை தொடர்ச்சியாக அந்த மக்களுடைய விருப்பத்துக்கு மாறாக அங்கே இருக்கிறது எந்த வகையில் இது மத நல்லிணக்கம் ஆகும்? ஆகவே அர்ஜுனான்றது ஒரு அரசியலில் ஒரு பூஜ்யமான நிலையில் தான் அவர் இருக்கிறார். அவருடைய பல கருத்துக்கள் பாராளுமன்றத்திலும் கூட சும்மா உசுப்பேத்துறவுக்கு தான் இருக்கிய ஒழிய ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் நடவடிக்கைகள் எதுவும் இருப்பதாக நாங்கள் பார்க்கவில்லை. அவர் பொது பாராளுமன்றத்தில் கூட சொல்லியிருக்கார், தான் வெல்வெட்டித்துறையில் பிறந்த நான், தலைவர் பிறந்த மண்ணில் என்ன பார்த்து வளர்ந்த நான் என்ற மாதிரி கருத்துக்கள் எல்லாம் சொல்கிறார். அதெல்லாம் விழாத்துக்கு அவர் கடந்த காலங்களில் அதை கடைப்பிடிச்சு வாழ்ந்தாரோ எனக்கு தெரியல. ஆனால் அவர் தமிழ் மக்களுக்கு வேண்டாத விருப்பமற்ற ஒரு அரசியலை செய்கிறார் என்றது மட்டும் எங்களால் வடிவாக தெளிவாக கூற முடியும். அடுத்த இந்த முறை ஏதோ பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்டாலும் இனி அடுத்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அவர் மக்களால் தோற்கடிக்கப்படுவார், புறக்கணிக்கப்படுவார் என்றதை நாங்கள் இங்கே தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். கடந்த ஒரு 1-2 தினங்களில் கிளிநொச்சி மாவட்ட மத்திய கல்லூரிக்கான நுழைவாயில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞான ஸ்ரீதரன் அவர்களின் நிதி ஒதுக்கீட்டினால் கட்டப்பட்டுள்ளது. ஏற்கனவே கிளிநொச்சி மாவட்டத்தில் பல பாடசாலைகள் வசதி குறைவாக இருக்கின்றன. இது அவசியமா? இதில் முதலாவது பிரச்சனை என்றால் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஒரு பிரின்சிபல், அவருக்கு தெரியணும். நினைக்கிறேன் பன்முகப்பட்ட நிதிக்காக தான் அதை ஒதுக்கி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த பன்முகப்பட்ட நிதியில் ஒரு தேசிய பாடசாலைக்கு ஏற்கனவே பல வசதிகளோடு இருக்கிற ஒரு தேசிய பாடசாலைக்கு நுழைவாயில் கட்டி கொடுக்கணும்ன்றது இது அந்த சொல்கிற என்னென்னு சொன்னால் அந்த கிழவன் இல்லாத வீட்டில் என்ன சொல்லி குழந்தை இல்லாத வீட்டில் கிழவன் துள்ளி விளையாடுற மாதிரி ஒரு செயல் தான் இது. அது ஏற்கனவே பல வசதிகளோடு இருக்கிற ஒரு தேசிய பாடசாலைக்கு ஒரு நுழைவாயிலை கட்டி கொடுப்பது எந்த வகையில் நியாயம்ன்றது எங்களுக்கு தெரியல. அது ஒரு எந்தவித பிரியோசனமும் இல்லாத ஒரு அழகுக்காக ஒரு பெருமைக்காக கட்டப்படுற விஷயமே ஒழிய, அப்படித்தானே அவையும் அரசியல் செய்யணும், அழகுக்காகவும் பெருமைக்காகவும் தான் அரசியல் செய்யணும் ஒழிய மக்களுக்கான அரசியல் செய்யலை தான் இதுவரையில் அவையும். அதே மாதிரி அந்த நுழைவாயிலையும் அவர் அழகுக்காகவோ அல்லது பெருமைக்காகவோ கட்டி கொடுத்துருக்காரு ஒழிய அதால் எந்த வித பிரியோசனமும் இல்லை. கிளிநொச்சியில் எத்தனையோ பாடசாலைகள் அடிப்படை வசதி இல்லாமல், கதிரை மேசைகள் இல்லாமல், வகுப்பறைகள் இல்லாமல், கற்றல் கற்பித்தலுக்கான உபகரணங்கள் இல்லாமல் பல பாடசாலைகள் இருக்குது. அவர்கள் அதற்கான கோரல்களை இப்போ தனியார் நிறுவனங்கள், புலம்பெயர்ந்த மக்களிடம், புலம்பெயர்ந்த அமைப்புகளிடம் தொடர்ச்சியாக பாடசாலை நிர்வாகங்கள் கேட்கறது எங்களுக்கு தெரியும். ஆகவே அந்த பாடசாலை எல்லாம் இவர்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல், அதுவும் ஒரு பிரின்சிபலாக இருந்த ஸ்ரீதரன் தன்னுடைய பன்முகப்பட்ட நிதிக்காக ஒரு தேசிய பாடசாலை என்ற ரீதியில் கிளிநொச்சி மாவட்டத்தில் பல வளங்களை கொண்டுள்ள அந்த பாடசாலைக்கு நுழைவாயுள் கட்டுவதற்காக அந்த நிதியை ஒதுக்கி கொடுத்தது எவ்வளவுத்துக்கு நியாயமோ தெரியல. அது இல்லை, அங்கே முக்கியமான பிரச்சனை இன்னொரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால், அந்த தேசிய பாடசாலையின் நுழைவாயில் தரப்பில் ஸ்ரீதரன் கதைச்சிருக்கிறாரு என்று சொன்னால், மஹிந்த ராஜபக்ச காலங்கடந்து எங்களுடைய பாலச்சந்திரன் இறப்புக்கான வருத்தம் தெரிவித்ததாகவும், அவர் அவருடைய அந்த
காலமும் கர்மாவும் அவரை சும்மா விடாதுன்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அந்த உரையில் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். இதே ஸ்ரீதரன் பாலச்சந்திரன் என்றது தமிழீழ தேசியத்தில் பெற்ற மகன். அதே தமிழீழ தேசியத்தில் பெற்ற வழியில் ஒரு போராடி 5 போராளிகளை இந்த தந்த இந்த விடுதலை போராட்டத்துக்கு தந்த 3 மாவீரர்களை தந்த அந்த தாயை இதே கிளிநொச்சி மண்ணில் கனகபுரம் துயிலும் இல்லத்தில் வச்சு ஸ்ரீதரன் அவமதிச்சு அனுப்பினதை நாங்கள் இங்கே நினைவுற விரும்புகின்றோம். அதே இங்கே என்ன மஹிந்த ராஜபக்சவுக்கு காலமும் கர்மாவும் அவருக்கு அந்த பழி விடாது என்று சொல்கிற மாதிரி இந்த ஸ்ரீதரனுக்கு இந்த பழியும் விடாது. என்று சொன்னால் அதே தலைவரை தான் யார் பாலச்சந்திரன் தந்தை தகப்பனார் தமிழீழ தேசிய தலைவர் வழியில போராடின ஒரு பல போராளிகளை தான் இந்த விடுதலை போராட்டத்துக்கு கொடுத்த ஒரு தாயைத்தான் இந்த ஸ்ரீதரன் இந்த கிளிநொச்சி மண்ணில் வச்சு அவமதிச்சிருக்கார். அவர் இந்த இந்த விஷயத்துக்கு கூக்குரல்ன்றது அது உண்மையில வேற யாரையும் சொன்னால் அந்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஸ்ரீதரனுக்கு இந்த கருத்தை சொல்கிற அளவுக்கு என்ன அருகதை இருக்குன்றதான் பிரச்சனை. ஸ்ரீதரன் அப்படி அந்த அந்த விஷயத்தில் அக்கறையாகவும் ஈடுபாடாகவும் கருத்து தெரிவிக்கிறார் என்று சொன்னால் அவர் இந்த விஷயத்திலையும் இதுவும் ஒரு போராட்டத்துக்காக விடுதலை போராட்டத்துக்காக தன் பிள்ளைகளை கொடுத்த தாய் தான். அப்போ அந்த தாயின் விஷயத்திலையும் ஸ்ரீதரன் நேர்மையாகவும் உண்மையாகவும் மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமலே நடந்திருக்கணும். அப்படி நடந்திருந்தால் நாங்கள் இந்த விஷயத்தில் ஸ்ரீதரன் கதைக்கிறது சரி என்று சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆகவே அந்த விஷயத்தில் ஸ்ரீதரன் தலைவலாக நடந்துட்டு இந்த விஷயத்தில் ஏதோ தான் ஒரு தேசியவாதியாகவும் மக்களுக்கான அரசியல் உரிமையை பெற்றுக் கொடுக்க போகிறவராகவும் கூக்குரல் விடுவது இது ஒரு என்ன ஆடு நினை என்று ஓனை ஆடுற மாதிரி தான் இருக்குது எங்களுக்கு. ஆகவே அரசியலில் இதெல்லாம் சகஜமாக பண்ணுற மாதிரி இதெல்லாம் அரசியலில் செய்யக்கூடிய கூத்துக்கள்லாம். ஆகவே நாங்கள் இதை பெருசாக அவருடைய அரசியலுக்கான ஒரு உரையாடலாகத்தான் அல்லது ஒரு கருத்தாகத்தான் நாங்கள் இதை பார்க்கணுமே ஒழிய இது அவருடைய உள்ளத்தின் மனச்சாட்சி கதவுகளை தட்டி மனச்சாட்சியை தட்டி அவர் சொல்கிற வார்த்தைகளாக எங்களால் பார்க்க முடியவில்லை. ஆகவே அந்த அளவு தான் அவரை பார்த்துக்கொள்ளணும். எது எவ்வாறு இருந்தாலும் இந்த தேசிய வளம் குவிந்து போய் கிடக்கிற பாடசாலைகளுக்கு வளங்களை ஒதுக்கி கொடுத்து பேருக்கும் பெருமைக்குமாக வாழாமல் இந்த வளமற்று பல பாடசாலைகள் கற்றல் கற்பித்தல் ஆய்வு கூட வசதிகளிட்டு பல பாடசாலைகள் இருக்குது. அவை அந்த பாடசாலைகளுக்கு இந்த பன்முகப்பட்ட நிதிக்கு கீழே சில விஷயங்கள் ஒதுக்கி கொடுத்து அவர்கள் இந்த கற்றல் கற்பித்தல் இந்த இருந்து படிக்கிறதுக்கான வாங்கு மேசைகள் அல்லது வகுப்பறைகளை அமைச்சு கொடுக்குற விஷயங்களில் கொஞ்சம் கூட கவனம் செலுத்தினா பிள்ளைகள் அதால் அறிவுள்ள சமுதாயத்தை நாங்கள் அதால் தான் உருவாக்கலாமே ஒழிய இந்த நுழைவாயில் கட்டுறதால இந்த வித அறிவுள்ள சமுதாயமும் உருவாகாது. அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேருக்கும் போலக்குமாக செய்யப்படுற ஒரு நிகழ்வாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். நன்றி. நன்றி. மக்களுடன் போராளிகள், மக்களுக்காக போராளிகள்.